அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் போரில் வெற்றி பெற்றுவிட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் வேலை முடியும் வரை அமெரிக்க படைகள் அங்கு தொடரும் என அவர் தெரிவித்தார். கென்டக்கி மாநில கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் போரின் முதல் மணி நேரத்திலேயே எங்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்றார். இனியும் ஈரானில் தாக்கி அழிக்க இலக்கேதும் இல்லை என குறிப்பிட்ட ட்ரம்ப் விரைவிலேயே போர் முடிவுக்கு வரலாம் என்றார். நிலைமை இவ்வாறு இருக்க அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பொருளாதார மையங்களை தாக்குவதாக ஈரான் எச்சரித்து ஹோமஸ் நீரிணையை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதாக அறிவித்துள்ளது. அதே சமயம் போர் முடியுமா இல்லையா என்பதை தாங்களே முடிவு செய்வோம் எனவும் தெஹ்ரான் கூறியது. இதனிடையே ஐநா பாதுகாப்பு மன்றம் வளைகுடா நாடுகள் மீதான ஈரானிய தாக்குதல்களை கண்டித்துள்ளது. மற்றொரு நிலவரத்தில் ஈரானின் புதிய உச்ச தலைவரான அயத்தொல்லா மொஜ்தபா கமேனி போரில் சிறிய காயமடைந்துள்ளார். எனினும் நடமாடும் நிலையிலேயே அவர் இருப்பதாக அரசாங்க தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. தனது தந்தை அயத்தொல்லா அலி கமேனி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து மொஜ்தபா பொதுவெளியில் வரவும் இல்லை, அறிக்கை எதனை வெளியிடவும் இல்லை. அப்போதே அவரின் உடல்நலம் குறித்து சந்தேகம் எழுந்த நிலையில் அவர் போர்க்காயம் அடைந்துள்ளது தற்போது உறுதியாகியுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.